பெருசாக ஒட்டி இருந்தது. இப்படி வறுமைக்கு மேல வறுமையாக அவர்களும் இருந்தார்கள், தோழர்களும் இருந்தார்கள். வறுமையை போக்குற அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கின்றவர்கள் சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் குல்லா கூலக்கும் இந்தி ஹசாயினுல்லா, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள்லாம் என் கையில உள்ளது என்று நான் சொன்னாப்பா என்று நபியை நீ சொல்லு. அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட இருக்கே தவிர என்கிட்ட கிடையாது என்று தெளிவா போய் மக்கள்கிட்ட சொல்லுன்னு அல்லாஹ் சொன்னானே. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எங்கள் வறுமையை நீக்குங்கள் என்று கேட்கிறார்கள். அதே மாதிரி மொய்தீன் ஆண்டவர் மௌலித் என்று ஓதுகிறார்கள், சாகுல் மீது மௌலித் என்று ஓதுகிறார்கள். அது இதையெல்லாம் விட பயங்கரமா இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒமையுனாதி மொய்தீன் மௌலிதுல யாக்குத்துபான் மௌலிதுல ஓதுகிறார்கள், ஒமையுனாதி சிமி அல்ஃபம் பி கல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மன் லி அஃபவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹித்தீனி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு அஜர்த்துமார்கள், மார்க்கத்தை நேர்வழி காட்டக்கூடிய அஜர்த்துமார்கள் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காக, நம்முடைய பள்ளிவாசல் என்ற தகுதியை இழப்பதற்காக இந்த மௌலிதை ஓதுகிறார். என்ன வருது? அப்துல் காதர் சொன்னாரா, அப்துல் காதர் ஜீலானி முஹிதீன் சொன்னாரா, என்ன சொன்னாரா? ஒமையுனாதி சிமி அல்ஃபன், யார் ஒருவன் என் பெயரை 1000 முறை கூப்பிடுகிறானோ, யா முஹிதீன் யா முஹிதீன், ஒரு தடவை கூப்பிடக்கூடாதான், செவிடு பிள்ளை இருக்கு, 1000 முறை யார் என்னை கூப்பிடுகிறானோ, அஸ்மம்பி ஹிம்மத்திக்கு உறுதியான நம்பிக்கையோடு கூப்பிடுகிறானோ, அஜப்துஹு முஸ்ரியன், உடனே நான் ரிப்ளை தருவேன். 1000 தடவை என்னை கூப்பிட்டேன் என்று சொன்னா நான் உடனே ரிப்ளை தருவேன். யார் சொன்னதா? முதல்ல அவர் சொல்லி இருப்பாரா? சொன்னதாக இட்டு கட்டிருக்காங்க. சொன்னாந்தால் சைத்தான், அவர் சொல்லி இருக்க மாட்டார், பொய். அப்படி ஒருவர் சொல்லி இருப்பாரே ஆனால் அது சைத்தான் தான் சொல்லுவானே தவிர அல்லாஹ்வுடைய நேசர் என்னை கூப்பிடுன்னு சொல்லுவாரா? என்கிட்ட துஆ செய்யுன்னு சொல்லுவாரா? என்கிட்ட பிரார்த்தனை பண்ணு சொல்லுவாரா? இந்த மௌலிதை ஓதுகிறார்களா இல்லையா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு? அப்ப அல்லாஹ் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல்கள்ல அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்குவதற்காக, பிரார்த்தனை செய்வதற்காக அந்த மொய்தீன் மௌலிதை ஒன்னொன்னு சுட்டி காட்டுற நிறைய ஆபாசங்கள் இருக்கிறதுல ஒவ்வொரு பாயிண்டையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதே மாதிரி சாகுல் மீது மௌலிதில் என்ன பண்றாங்க? அதுலயும் அவர் கூப்பிடுறாங்க, யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குல்லி நாசிரி, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு, பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குற பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குல்லி நாசிரி, எனக்கு நீங்க தான் உதவி செய்யுங்க. பிஸ்ஸமை வல்லாஹ் வ ஹுஸ்னில் பாஸரி, என்னுடைய செவி காது நல்லா ஒழுங்கா கேட்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஒழுங்கா கண்ணு தெரிகிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அழகான உறுப்புகள் எல்லாம் சீராக அமைவதற்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஒபி தூளி உமரின் லாபி உமரின் காசிரி, நீண்ட ஆயுளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். ஆயுளை குறைச்சு கூடாது. அவரை நீண்ட ஆயுள் வாழல, அவருக்கு எல்லா உறுப்பு சீரா இல்ல, அவருக்கு பிள்ளையே கிடையாது, கல்யாணமே பண்ணல, அல்ல அவருக்கு உறுப்புகளை சீராக வைக்கவில்லை. அவற்றை போயிட்டு என்ன பண்றான்? எனக்கு நீங்க பிள்ளைய தாங்கங்கிறான், எனக்கு நீண்ட ஆயுள தாங்கங்கிறான், எல்லா உறுப்புகளையும் சரி பண்ணுங்கன்னு சொல்றான். அவரு சரியில்லாத ஒரு ஆள்கிட்ட போய் என்ன விளங்குது பாத்தீங்களா? அப்ப லாபி உமரின் காசிரி, ஆயுள குறைச்சு போடாதீங்க, ரொம்ப நாளைக்கு வாழணும். யார்கிட்ட இதெல்லாம் கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? படைச்ச இறைவன்கிட்ட கேட்க வேண்டும். அந்த கோரிக்கைகளை எல்லாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கேட்டால் அது இறை மறுப்பு தானே, இறை நிராகரிப்பு தானே. அதான் அல்லாஹ் சொல்றான், வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கிறார்கள், லிராரன், அது மக்களுக்கு இடைஞ்சல் செய்கிறது ஒண்ணு. இரண்டாவது ஒக்குஃபுரன், அது இறை மறுப்பிலே அமைந்திருக்கிறது. அல்லாஹ் மறுக்கிறதுக்கு அந்த பள்ளியை பயன்படுத்தினா அது எப்படி பள்ளி? அல்லாஹ் வணங்குறதுக்கு பயன்படுத்தினால் அது பள்ளி. அல்லாஹ்வை இல்லங்கிறதுக்கு பயன்படுத்தினால், அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒருத்தரை உட்கார வைக்கிறதுக்கு நீ அந்த பள்ளிவாசலை பயன்படுத்தினால் அது பள்ளிவாசலா? அது பள்ளிவாசலே கிடையாது என்று இது குர்ஆன்ல கதை சொல்லிட்டு இருக்கல. இது குர்ஆன்ல உள்ள 4 தகுதியும் அல்லாஹ் தெள்ள தெளிவாக 9வது அத்தியாயத்திலே படம் பிடிச்சு காட்டக்கூடிய தகுதி இது. 3வது அல்லாஹ் சொல்றான், 2 தகுதியாச்சா? 2 நம்ம ஊர்ல எல்லா பள்ளிக்கும் இருக்குதா? தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பள்ளியும் இந்த 2 மாதிரி இருக்குதா? எந்த 2 மாதிரி? மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்களா? அல்லாஹ்வை நிராகரிக்கிற வேலையில அங்க நடக்குதா? மௌலித் ஓதுறாங்களா? பாத்தியா ஓதுறாங்களா? இறை மறுப்பு எல்லாம் நடக்குதா? எல்லாம். இன்னும் சொல்ல போனா சில ஊர்கள்ல பார்த்தா பள்ளிவாசலுக்கு உள்ளே சமாதி வச்சிருக்காங்க. அல்ல 10வது அங்க உள்ள நாவூரார கூப்பிடக்கூடாதுக்காக வேண்டி இங்க எப்படித்தானா பள்ளிவாசலுக்கு உள்ளே ஒருத்தர் வச்சுக்கிட்டு, என்னடா இது பள்ளிவா அல்லாஹ் வணங்குற இடத்துக்குள்ள இந்த சமாதிக்கு என்ன இடம்? இடிச்சுதான் தகர்க்க வேணாமா? தூக்கி கடாசிட வேண்டாமா? அப்புறம் என்ன நீ அல்லாஹ் வணங்குற? அப்ப இறை மறுப்புக்காக வேண்டி இந்த பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட்டால் அதுல போகக்கூடாது. போகக்கூடாது நான் சொல்லல, பின்னாடி வாட்சி காட்டுவேன். அல்லாஹ் சொல்றான். அது 3வது தகுதி என்னன்னு கேட்டா, தஃப்ரீகம் பைனல் முஃமினீன், மூமின்களை பிரிச்சு வைக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறார்கள்? இது சாபி மட்டும் உள்ள பள்ளி, இது ஹனவி மட்டும் உள்ள பள்ளி, இது தொப்பி போட்டவனுடைய பள்ளி, தொப்பி போடாதவன் இங்க வரக்கூடாது, இது விரல ஆற்றவன் இங்க வரக்கூடாது, அந்த மாதிரி சத்தம் போட்டு ஆமீன் சொல்றவன் இங்க வரக்கூடாது, நெஞ்சில கை கட்டுற மூமினா இல்லையா? நாங்கெல்லாம்
அப்ப மூமினானவர்களையே சிலர் வரலாம் சிலர் வரக்கூடாது என்று சொல்லி மூமின்களை பிரித்தால் அது பள்ளிவாசல் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நாங்கள் எப்படி மதுஹப் இல்லை என்று சொல்கிறோமோ, நாங்கள் எப்படி ஷாஃபி ஹனஃபிலாம் கூடாது என்று சொல்கிறோமோ, இதே மாதிரி தான் சவுதியில சொல்கிறான். அவன் மதுஹப் கிடையாது, அவன் ஷாஃபி கிடையாது, அவன் ஹனஃபி கிடையாது, மாலிகி கிடையாது, ஹம்பலி கிடையாது. ஆனா நீ எல்லாம் போன உன்னை தடுத்தானா? ஷாஃபியாக்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னானா? ஹனஃபி வரக்கூடாதுன்னு சொன்னானா? நீ என்னமோ உன்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எங்களை வரக்கூடாதுங்கிறிய. அந்த மாதிரி நாங்க செஞ்சா நீ ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற இயலுமா? அங்க இல்லடா மதுஹப் இல்ல, அங்க விரல ஆட்டுறான், அங்க முக்காவாசி பேர் தொப்பி போட மாட்டான். இன்னும் சொல்ல போனா ஹஜ்ஜில தொப்பி போடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போனா திறந்த தலையோட தான் இருக்கணும். அப்ப தொப்பியே போடாம அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த ஆலயமாக இருக்கிற காபத்துல்லாஹ்வுடைய தலையை திறந்துகிட்டு போய் என்ன செய்யறான்? அனைவரும் தலையை திறந்தவர்களாக தவாப் செய்கிறார்கள். தொப்பியை போட்டுக்கொண்டு தவாப் செய்தால் தவாபே செல்லாது, ஹஜ்ஜே செல்லாது. அப்ப தலை திறந்தவர்களாக அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர்ல உன்னைய தடுத்தமா? நீ மாதிரி நாங்க போட்டு போட்டா என்ன ஆகும்? நீ பள்ளியாசல் அதிகாரம் இருக்குன்னு நினைச்சு கொண்டு போட்டு வச்சுக்கிறிய, அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி சவுதிக்காரன் செஞ்சானா? அவனும் எங்க கொள்கையை ஏறக்குறைய சொல்றான். எந்த கொள்கை? மதுஹப் இல்லைன்னு சொல்கிறான், கத்தம் இல்லைங்கிறான், பாத்திபா இல்லைங்கிறான், மௌலுது இல்லைங்கிறான். மௌலுதுக்கு தான் நீ கொண்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? திருப்பி அனுப்பிடுவான், ஏர்போர்ட்ல பிடிச்சிருவான். நீ தங்க பிஸ்கெட்டை கூட கொண்டு போனா பேசாம விட்டுருவான். கித்தாபு கொண்டு போனேன்னு வை எடுப்பான். என்னடா இது யானபி ஸல்லல்லாஹு அலைஹி தூக்கி எடுத்து என்ன செய்வான்? இதோட அங்கிட்டு போயிரியா அங்கிட்டு போயிரியா? இதை கடல்ல விசிட்டு வந்தா உள்ளகவா? இது வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே உன் நாட்டுக்கு போயிருவான். அப்ப இந்த மௌலுதை அப்படி நஞ்சி மாதிரி வெறுக்கக்கூடிய நாடு எது? நாங்கள் வெறுக்கிற மாதிரி. ஏன்னா அரபி மொழி உனக்கு தெரியும், மௌலுதை வாசிக்கும் போது அர்த்தம் தெரியும், உனக்கு அர்த்தம் தெரியாது. அதனால நீ என்ன செய்யற? மௌலு அரபில இருந்தவன அரபில உள்ள செக்ஸ் புஸ்தகம் எழுதினா கூட நீ என்ன செய்ய? கண்ணில் முத்தம் கொடுத்துருவாங்க. அரபு மொழியில இருந்தால் என்னமோ ஒரு புனிதம் நினைச்சுக்கிறேன். அரபில குர்ஆன் இருக்கிற மாதிரி ஷைத்தான் அரபில இருக்குது, அரபில நல்ல விஷயங்கள் இருக்கிற மாதிரி கெட்ட விஷயங்கள் அரபில இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அர்த்தம் தெரியாத காரணத்தினால மௌலுது கிதாப் கண்ணில் ஊத்திக்கிறது. இப்படி இருக்கிறிய அவனுக்கு தாய்மொழியில் இருக்கிற காரணத்தினால் மௌலுது அர்த்தம் தெரிகிறது. அவன் என்ன செய்யறான்? தூக்கி கடாசுறான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல அவன் ஒரு கொள்கையில இருந்தா கூட யாரையாவது தடுத்தானா? யாரையா வரக்கூடாதுன்னு சொன்னானா? நீ வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளிவாசல் நீ நிர்வகிக்க தான் செய்யலாம், சொந்தக்காரன் நீ கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல சிலர் வரலாம் சிலர் வரக்கூடாது பிரிக்கிறாங்களா? தஃப்ரீகம் பைனல் முஃமினீன். நாங்களா பிரிக்கிறோம் முஃமின்களை? இந்த பள்ளிவாசல்ல நாங்கள் குர்ஆனை இப்படி தொழுகை நடத்துவோம். ஷாஃபியும் இங்கே தொழுவலாம், தடுக்க மாட்டோம். ஹனபியும் தொழுவலாம், அவன் முறைப்படி தொழுவட்டு, நாங்க தடுக்க மாட்டோம். இரண்டாவது ஜமாத் நடத்திக்க தடுக்க மாட்டோம். நிர்வாகத்தை நாங்க பண்ணுவோமே தவிர நீ எப்படி சொல்லணும் என்பதை நீ இறைவனுக்கு பயந்து நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தான் நம்ம தொழ முடியுமே தவிர எந்த பள்ளியில நீ வா நீ வரக்கூடாது, இப்படிப்பட்டவன் வா இப்படிப்பட்டவன் வரக்கூடாது என்று சொல்லி சிலரை தடுக்கிறார்களோ, மிகப்பெரிய அநியாயத்தை செய்கிறார்களோ, அந்த பள்ளி பள்ளிவாசல் கிடையாது. நீ மெனாராவை எழுப்பி வைத்துக் கொண்டாலும் சரி, மஸ்ஜித் என்று நீ அரபியில போர்டு போட்டுக் கொண்டாலும் சரி, நீ எல்லாம் பள்ளிவாசல் என்றதை நினைத்துக் கொண்டாலும் சரி, அது பள்ளிவாசல் கிடையாது. மூணாவது என்ன? ஓ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன். மூமின்களுக்கு மத்தியில பிரிவினையை காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு பிரிவினை? ஷாஃபி பள்ளி, ஹனபி பள்ளி, மாலிகி பள்ளி. சில ஊர்களில் இந்த ஷாஃபி ஹனபில கர்பலாவே நடந்திருக்கிறது. ஷாஃபிக்கு ஹனபிக்கு யுத்தமே நடந்து எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு கேட்டா, ஷாஃபிக்கு ஹனபி பொண்ணு கொடுக்க மாட்டான், ஹனபிக்கு ஷாஃபி பொண்ணு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் ஆகி ஏதோ அந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அந்த காலத்தில் நடந்த யுத்தம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க கடந்த காலங்கள்ல. அப்படி பண்ணி தான் ஷாஃபி பள்ளி ஹனபி பள்ளின்னு என்ன செய்யறது? பிரித்து கொண்டு சமுதாயத்தை பிளவுபடுத்துறீங்களே. நாங்க பிளவுபடுத்துறோமா? நாங்க ஒரு கொள்கையில் இருக்கிறோம். ஆனா எல்லாரும் இங்க தொழுவலாம். எதை அனுமதிக்க மாட்டோம்? மௌலுது ஓத உன்னை அனுமதிக்க மாட்டோம். இந்த பள்ளியில பாத்தியா ஓத அனுமதிக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அடுத்த ஆளு கொடுக்க வந்தா அனுமதிக்க மாட்டோம். ஓன் தொழுகையை அல்லாஹ் வணங்குறத ஓன் விருப்பப்படி தொழுகையானால் அதை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? தடுக்க மாட்டோம். அப்ப மூமின்களை பிரிக்க கூடாது. இது அனைவருக்கும் சொந்தமானதாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நான் கேட்கிறேன், ஒரு பள்ளி வாசல் நம்ம ஊர்ல கட்டிடுறோம். கட்டினவனுக்கு அந்த பள்ளி சொந்தமா? கட்டினவனுக்கு சொந்தம். ஒரு மனுஷன் கட்டுறான், அவனுக்கு சொந்தமா? கிடையவே கிடையாது. சரி கட்டிட்டான், அந்த தெருவுக்கு சொந்தமா? அந்த ஜமாத்துக்கு சொந்தமா? அந்த ஊருக்கு சொந்தமா? அமெரிக்காவில இருந்து ஒருத்தன் வந்தா நம்ம பள்ளியில தொழலாமா? தொழ முடியாதா? நீ அமெரிக்காவுக்கு போற, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அவன் போர்டு போட்டா அமெரிக்காக்காரன் மட்டும் தான் தொழுவணும் போர்டு போட்டா ஒத்துக்குருவியா? இது அமெரிக்கா பள்ளி, அமெரிக்காக்காரன் மட்டும் தான் தொழுவணும். உனக்கு எப்படி இருக்கு? பாவிகளா, பள்ளிவாசல் இப்படி பண்றாங்களே. அமெரிக்காவா இருந்தா ரஷ்யாவா இருந்தா அல்லாஹ் வணங்குறதுனாடா நீ வா நீ வராதுன்னு சொல்ல நீ யாரு அதுக்கு?
அப்ப அல்லாஹ்வுடைய ஆலயத்தினும் சொந்தக்காரமா நினைத்துக் கொண்டு இவர்கள் சிலரை வா என்றும் சிலரை வராது. அல்லாஹ் பாருங்க இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கா எல்லாமே. நான் சொல்ற 4 விஷயம் அது இறை வேதம் ஆதாரம் பாருங்களேன். நம்ம அந்த பள்ளிவாசல எப்போலாம் இன்னொரு பள்ளி கட்டுறோமோ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 விஷயம் இருக்கும். என்ன இருக்கு? எந்த பள்ளியில அல்லாஹ் தொழக்கூடாதுன்னு சொல்றானோ அந்த தகுதியில உள்ள தகுதிகளை அந்த பள்ளிவாசல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிவினைப்படுத்துகிறார்கள். மூமின்